அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைய பெத்தா மட்டும் பத்தாது, அதை பெற்று வளர்த்து அதை கட்டி கொடுக்கறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. பிள்ளைங்களுக்கு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கறது நமக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு நல்லது கெட்டதையும் சொல்லி கொடுக்கணும், கஷ்ட நஷ்டத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து தான் நம்ம வளர்க்கணும். நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்குற காரணமே அவங்க தன்னம்பிக்கையாக இருக்குன்னு, அவங்க சொந்த காலில் நிற்கினு அப்படின்னு அர்த்தம் தான். ஆனால் அதுக்கு தானாகவே ஒரு முடிவு எடுத்துருன்னு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. இப்போ உள்ள சூழ்நிலை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம பார்த்து உத்து கண்டுபிடிச்சி அவங்க கஷ்ட நஷ்டத்துக்கு நம்ம எப்படி அனுசரணையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அனுசரணையாக இருக்கணும். நைட்டே வட்டலை வைக்கிறதுக்கு வட்டலை போச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சில்வர் டப்பாவில் மூடி வச்சேன். திறக்க முடியாமல் நான் பட்ட பாடு அப்பாடியோ. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மூடியை திறக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன கத்தி, பெரிய கத்தி, சித்துளி இதெல்லாம் வச்சு திறந்து அப்படியே அல்வா துண்டு மாதிரி அப்படியே தனியாக எடுத்து வச்சாச்சு. வட்டல் வைக்கும் போது இந்த மாதிரி நான் செஞ்சது மாதிரி தப்பை நீங்களும் செய்யாதீங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு, அவங்களுக்கு தான் இந்த விருந்து. எங்கள் வீட்டு பொண்ணு சொல்லிச்சு, மாமி என்ன நல்லா வச்சுருக்காங்க மாமி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமி அப்படின்னு. உடனே தடபுடலான விருந்து நம்ம செஞ்சு கொடுத்தாதான் நம்ம பிள்ளைய நல்லா வச்சுக்கிட்டவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையுமா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு விருந்தை தடபுடலாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் குடும்பத்து பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோண்டா, நீங்கள் இல்லைண்டா எங்களால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வளர்ப்போம். அப்போ தான் அவங்க எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வட்டலப்பம் எப்படி அப்படியே ஒரு அல்வா துண்டு மாதிரி அப்படியே அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் கோழி ஆனம் காய்ச்சிருக்கிறேன். மத்தியானத்துக்கு தடபுடலாக ஒரு ஹெவியான சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சிம்பிளாக பண்ணிடலாண்டே ஒரு வடை சுட்டிருக்கிறேன். அது கூடவே கடப்பாசியும் காய்ச்சி அதையும் அரிஞ்சு தட்டையில் எடுத்து வச்சாச்சு. கடப்பாசி எப்படி பக்குவமாக காய்ச்சிருதுங்கிறதையும் நான் ஆல்ரெடி வீடியோவாகவே நான் போட்டிருக்கிறேன். இடியாப்ப சோறு இல்லாமல் எங்களுக்கு காலையில் டிஃபனே இருக்காது. இடியாப்பமும் இடியாப்ப சோறும், இந்த மாதிரி இடியாப்பம் இடியாப்ப சோறு இது எல்லாமே நான் ரம்ஜான் விலாகில் வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் சிம்பிளாக ஒரு டிஃபனை முடித்தாச்சு. மத்தியானம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பஃபே சாப்பாட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போயாச்சு. பஃபே சாப்பாடு கொடுத்துருவோம். இது என்னோட அண்ணன் பையன். பஃபேல உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பாதி காசு தான் உங்களுக்கு பஃபேல வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அன்னாசி பழம் வச்சாங்க, அது கூடவே ஒரு கார்ன் ஃப்ரை மாதிரி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பையே பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நமக்கு அப்படியே நெருப்பு கதன்னு இருக்குது. இப்போ இதில் சீ ஃபுட்டை கொண்டு வந்து அவங்க கிரில் பண்ணுறதுக்காக வேண்டி வச்சுருந்தாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலானையும் கிரில் பண்ணி தான் சாப்பிட்றது மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க. இது ஃபஸ்ட் டைமாக இந்தமாரி வாட்டர் மிலான் கிரில் பண்ணி நம்ம சாப்பிட்றது மாதிரி இருக்குது. இதில் க்ரீமியாக ஒரு பொட்டேட்டோ கொண்டு வந்து அதில் வச்சாங்க. இப்போ இதில் நம்ம அப்பப்போ இந்த சீ ஃபுட்டெலாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ கேட்டாலும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டார்டர்னு இதில் ஆரம்பத்துலேருந்தே நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோவும் நம்ம சரியாக போக கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு டைம் கொடுக்குறாங்க, இத்தனை மணி நேரம் தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு. இல்லைனா நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து 3 வேளைக்கும் நம்ம ஒரு 30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துருவோம். அதனால தான் ஒரு டைம் கொடுத்துருவாங்க இவங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லிமிட்டான அளவு நம்ம சாப்பிட்டு முடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது ஜூஸ் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் கொண்டு வந்து வச்சாங்க. ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒன்று தான் அவங்க கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. மற்றபடி அன்லிமிட்டடாக நம்ம கேட்டு வாங்கி நம்ம அதுலேயே நம்ம ஜூஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸ்டார்டர்லேயே இறால் வச்சதும் மீன் வச்சதும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சூப்பு பாருங்கள். சூப்பில் ஒரு 2 மாதிரி சூப்பு வச்சுருக்குறாங்க. இதில் எல்லாமே நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அது பேர்லாம் எனக்கு தெரியல. என்னோடய ஹஸ்பண்டு தயிர் சோறு, அப்பளம், பொரியல் இதேமாரி தான் எடுத்து வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ அடுத்ததாக சூப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீனை குடிக்கலாண்டே அவங்க இப்போ ஒரு கோப்பையில் எடுத்து சூப்பை ஊற்றுனாங்க. இப்போ அதில் என்னென்ன போடுறாங்கன்னெலாம் தெரியாது. ஏதோ இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுறது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்களுக்கு எல்லா பேரும் தெரியும். இப்போ ஏதோ ப்ரெட்டு இதை மாதிரி ஒரு ரோஸ்ட் பண்ணி ப்ரெட்டு வச்சுருக்குறாங்க. அந்த சூப்புக்கு மேலே நிறைய க்ரீம் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதையும் போட்டுட்டு இந்த ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணதையும் அதையும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் மயோனிஸ் மாதிரி தெரியுது. இதை பார்த்தா ஏதோ சில்லி சாஸோ டொமேட்டோ சாஸோ தெரியல, அந்த மாதிரியான சாஸையும் எடுத்து போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஏதோ நூடுல்ஸ் மாதிரி ஒன்று ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு சைனீஸ் ஆயிலை சூடு பண்ணி வச்சது மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான உள்ளது. இப்போ அடுத்ததாக நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக இந்த மாதிரி வெறும் சோறு, சாம்பார், கூட்டு, பொரியல்
அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நான்வெஜ் டேஸ்ட்லேயே தோற்று போகிற அளவுக்கு வெஜிடேரியன்லேயே விதவிதமான சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. பொரியல்லையே அத்தனை விதமான பொரியல். பிரியாணி பார்த்திங்கனாக்கா மஷ்ரூமும் பன்னீரும் கலந்த பிரியாணி வச்சுருக்குறாங்க. ஊறுகாயும் விதவிதமாக வச்சுருக்காங்க. சாலட் ஐட்டமும் விதவிதமாக இருக்குது. அதே மாதிரி முறுக்கு வத்தல் வகைராவும் அதையும் வச்சுருக்காங்க. இப்போ இது மட்டன் பிரியாணி. இது ரெண்டுமே ஃபிஷ் கிரேவி. அது எப்படி முள்ளே இல்லாமல் ஒரு ஃபிஷ்ஷில் கிரேவி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரியான ஃபிஷ்ஷில் கிரேவி செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது விதவிதமான சாலடு. என்னோடய ஹஸ்பண்டு விதவிதமாக சாலடு தான் எடுத்து வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டர்லேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அதனால் அதையே கொஞ்சம் சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு. பிரியாணி கொஞ்சம் கம்மியான அளவு பிரியாணி. பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதை பார்க்கவுமே எனக்கு மனசு நிரம்பி இருந்துச்சு. வயிறும் எனக்கு ஃபுல்லாக நிரம்புனது மாதிரி இருந்துச்சு. இது நம்ம கேட்கும்போது அப்போ சூடாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. தோசை, இடியாப்பம் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஹனி சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ இதில் விதவிதமாக அவங்களுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அதையும் செஞ்சு கொடுக்குறாங்க. ரேபிட் கூட வச்சுருக்குறாங்க. பபிக்யூ சிக்கன், ரேபிட்டு, குயில் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் நம்ம கேட்கும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரியே உடனே அவங்க அதை சூடு பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸும் அதில் சேர்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணல. இதை பாருங்கள், ப்ரெட்டை பாருங்கள். கோயிலில் தேர் இழுக்கிற வடக்கயிறு மாதிரி அப்படி பின்னுனது மாதிரி ப்ரெட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ மொத்தத்தில் சாஃப்டாகவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்க இங்கே பாருங்கள் ப்ரௌனி, க்ரீம் கேக்கு அப்படின்னு அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா பாதுஷா. இதை பாருங்கள் ஆல்மண்ட் ஸ்லைஸ் கேக்கு அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது பாதாம் கேக்கு. இப்போ பேசன் பர்ஃபி, நெய் மைசூர் பாக்கு. இப்போ அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ப்ரௌனி தான் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க எங்கே போனாலும் ப்ரௌனி தான் வாங்கி கேட்குறது மாதிரி இருக்குது. குலோப்ஜாம் வச்சுருக்காங்க. குலோப்ஜாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குலோப்ஜாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த குலோப்ஜாம். அடுத்ததாக பிரெட் அல்வா வச்சுருக்காங்க. பிரெட் அல்வாவிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்லாம். இல்லைன்னா பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ இதை பாருங்கள் ஜாங்கிரி உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக ஜாங்கிரி இருந்துச்சு. அதனால் ஜாங்கிரியை நானும் அவங்களும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லான்ட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாம் கேக் ஐட்டமாக வச்சுருக்குறாங்க. க்ரீம் கேக்கு, சாக்லேட் கேக்கு இந்த மாதிரி உள்ளது. இது பாயாசம் வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் வச்சுருக்காங்க. இதில் கீழே விதவிதமாக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் அதையும் கட் பண்ணி அதையும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்தோம். 3 ஃப்ளேவரில் உள்ள ஐஸ்கிரீமை ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக்கி அதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி செஞ்சு அதை கொடுக்குறாங்க. ஒரு கப்பில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரோல்டு ஐஸ்கிரீம். உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ரோல்டு ஐஸ்கிரீம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நைட்டு மதியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டு இட்லியும் ஒரு ப்ரெட் டோஸ்ட்டு, அது கூடவே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு சட்னி பண்ணி வச்சுருக்கிறேன், கோழி ஆனம் காய்ச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான் நைட்டு சிம்பிளான சாப்பாடு. இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்க போகிறது நான் பொண்ணுக்கு வாங்கின பொருளை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுக்குற பழக்கம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அதனால் புடவை எடுத்தேன். பொண்ணுக்கு எடுக்கும் போதே கூடவே சேர்த்து என் வீட்டு பிள்ளைங்களுக்கும் சேர்த்து புடவை எடுத்தாச்சு. அதனால் பார்த்து அவங்க அதில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்தேன். இந்த கலர் பார்த்திங்கனாக்கா ஒரு அழகான கலர். இதில் பாருங்கள் பார்டர் பாருங்கள் ஒரு கத்திரிப்பு கலரில் இருக்குது. வாடாமல்லி கலரில் புடவை அப்படியே கண்ணை பறிக்கிறது மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு ரெட் கலரில் ஒரு சாரீ. அதுக்கு பார்த்திங்கன்னா பார்டர் உங்களுக்கு லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் அப்படின்னா ஒரு தக்காளி எந்த அளவுக்கு ரெட் கலரில் இருக்குமோ அந்த ரெட் கலர்லேயே இருந்துச்சு. இதுக்கு பார்ட்ரு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ரெட் கலரு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்கிறேன். இதுக்கு முந்தானையை பாருங்கள். முந்தானையும் ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப ஒரு அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் கொடுக்காம அப்படியே லிமிட்டாக லைட்டாக கொடுத்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியும். இப்போ இந்த சாரியை பாருங்கள் பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த சாரீஸ் எல்லாமே நான் போத்தீஸில் தான் வாங்கினேன். போத்தீஸில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
புடவைய பார்க்கும்போதே அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. சில பேர் கடைக்கு போகும்போது அப்படியே அவங்க அடுக்கி வச்சுருக்கிற புடவைய ஃபுல்லாக சரித்து அப்படியே பார்த்தாலும் மனசு அப்படியே திருப்தியாகவே இருக்காது. நமக்கு ஒரு 10 சாரீ எடுத்து பார்த்தா அதில் ஒரு சாரீ எடுத்து அப்படியே செலக்ட் பண்ணி வச்சிடுறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாரீ பார்த்திங்கனாக்கா ஒரு அழகான க்ரீன் கலரில் இருந்துச்சு. வீடியோவில் கூட கொஞ்சம் டல்லாக தெரியுது. கலர் உங்களுக்கு நல்ல அழகாக ஷைனிங்காக உள்ள கலர் மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுக்கு பார்டரும் முந்தானையும் அழகான பிங்க் கலரில் இதுவுமே இருக்குது. நான் இப்போல்லாம் எப்போ புடவை வாங்கினாலும் ஒரு க்ரீன் கலரில் உள்ள புடவை எனக்கு அமைஞ்சிருது. அதனால் இந்த க்ரீன் கலர் புடவையுமே நான் எடுத்துட்டேன். இந்த கலர்லாம் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சாரீ கலர்லாம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இதை பாருங்கள். ஒரு அழகான ஒரு லைட் கலரில், இது ப்ளூ கலர்னு சொல்லலாம், ஒரு பர்பிள் கலர்னு சொல்லலாம். இதில் 3 கலரில் அப்படியே ஷேட் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு இந்த சாரீ. இதில் பார்டரும் இதோட முந்தானியும் பாருங்கள். லைட் கலராக இருக்கிற சாரீக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டார்க் கலராக இருக்கிற முந்தானியும் பார்டரும் இருந்துச்சுனாக்கா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 4 சாரியுமே பாருங்கள். இந்த 4ஐயுமே மாப்பிள்ளைக்கிட்டேயே காட்டி அவங்களையே பொண்ணுக்கு ஒரு புடவையை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களே ஒரு புடவையை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு புடவையோடைய ரேட்டையும் நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். விலைலாம் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியான விலைலாம் இல்லை. அதிகமான விலை கொடுத்து புடவை வாங்கினாக்கா அந்த புடவை அப்படியே நமக்கு பீரோவில் தூங்குறது மாதிரியே இருக்குது. அதனால் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நம்ம புடவை எடுத்தோம்னாக்கா இந்த புடவையை 4 தடவை கட்டினாலும் அப்படியே நல்லா திருப்தியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் எல்லா புடவையுமே உங்களுக்கு 2500 2000 இந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு 2500 இந்த சாரீ. இதில் மாப்பிள்ளை எந்த சாரியை பொண்ணுக்கு செலக்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற பதில் சரியாக இருந்துச்சுனாக்கா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன கமெண்ட்டை நான் போஸ்ட்லேயும் நான் போடுறதா இருக்கிறேன். இப்போ பொண்ணுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குன்னு நாங்கள் வாங்கி கொடுக்கறது எப்போவுமே கொஞ்சம் பெரிய பொருளாக தான் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள்ட்ட எல்லா பொருளுமே இருக்கும். அதனால் இதை மாதிரி சின்ன சின்னதாக பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு இந்த ஆப்பசட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறேன். நான்ஸ்டிக்கில் பணியாரக்கல் ஒன்று அதே மாதிரியே நான் வாங்கியிருக்கேன். 12 குழி உள்ள பணியாரக்கல் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் அதில் கீரல் மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை திருப்பி கொடுத்துட்டு இந்த கல்லை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லா வேலையுமே நமக்கு முடிஞ்சாலும் இங்கே பாருங்கள், இந்த சிங்கில் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்து போயிடும்ண்டு கழுவ கழுவ நமக்கு பாத்திரம் சேர்ந்து போயிடும். வேலை செய்கிறது பெருசு இல்லை, கடைசியாக நமக்கு பாத்திரம் கழுவுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். சில்வர் பாத்திரம், சட்டி, பானை இதெல்லாம் கூட நம்ம சிங்கில் போட்டு வச்சுருக்கலாம். இந்த மாதிரி மெலமன் பிளேட்லாம் நம்ம சிங்கில் போட்டு வச்சுருக்க முடியாது. அது போட்டு வச்சுருந்தோம்னா அப்படியே நமக்கு கரை ஏறி போயிடும். நம்ம இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்காது. எப்போ இந்த நம்ம பொருளெல்லாம் நம்ம கழுவி முடித்தாலும் இந்த தட்டை கோப்பை இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட இதில் ஷைனிங் போகாது, அப்படியே இருக்கும். இந்த தட்டை கோப்பை இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளது. இது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஷைனிங்காகவே இருக்குது பாருங்கள். இந்த பிளேட்டில் பேக் சைடில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். இதுதான் வெளிநாட்டிலாம் நம்பர் 1 அப்படின்னு. அப்போல்லாம் எல்லாருமே இந்த மாதிரி தான் தேடி பிடிச்சி வாங்கி எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்து அடுக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இருக்கிற எல்லா சாமானியும் நம்ம கழுவி அதை எடுத்து கவுத்து வைக்கணும். இப்போ அதனால் வேலை நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்றைக்கி சிம்பிளாக வேலையை முடிச்சிருன்னு மதியம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. எந்த சாப்பாட்டையுமே நான் மிச்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மாட்டேன். பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன். தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து விளக்கி கவுத்து மூடி வச்சாச்சு. இன்றைக்கி மதியானமும் வெறும் சோறு மட்டும் தான் போட்டிருக்கிறேன். எங்கள் பாலும் மாம்பழமும் தொட்டுட்டு இன்றைக்கி மதியானம் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?